உயிர் 4. தமக்கையின் கேள்விகளிலிருந்து தப்பிக்கவே களைப்பு என்று கூறி அறைக்குள் வந்த சரணை சந்தோஷ் உட்பட அக்கா பிள்ளைகள் சூழ்ந்து கொண்டனர். வைதேகியின் வீட்டிற்கு வரும் முன் இறுகி போயிருந்த அவன் அகமும் புறமும் இப்போது பிள்ளைகளின் வரவால் மெல்ல இலகுவாக அவனை அறியாமல் சரண் முகத்தில் புன்னகை படர்ந்தது. சரணுக்கான மாலை தேநீருடன் அங்கே வந்த வைதேகி அவர்களை வெளியேற்றி தம்பியை ஓய்வெடுக்க சொல்லி சென்றார். அவர் கிளம்பியதும் கதவை அடைத்துவிட்டு படுத்தவனுக்கு மனதின் நிறைவு உடலையும் தழுவ பயண அயற்சியில் பல நாட்களுக்கு பின் ஆழ் உறக்கத்திற்கு சென்றான். உறக்கத்தில் இருந்தவனுக்கு அறைக்கதவு தட்டப்படும் ஓசை கேட்கவும் அவசரமாக குளியலறைக்கு சென்று முகம் கழுவி துடைத்து கொண்டே கதவை திறக்க வெளியில் பவித்ரா அவனுக்கான இரவு உணவுடன் நின்றிருந்தாள். "நீ எப்போ வந்த?" என்றதுமே, "இப்போதான் 1 மணி நேரம் ஆச்சு" என்றவள் உள்ளே வந்து மேஜையில் உணவை வைத்து, "சென்னையில தான் என்ன அதட்டி மிரட்டி சாப்பிடாம ஏமாத்துவீங்க, இப்போ எப்படி சாப்பிடாம போறீங்கன்னு பார்க்குறேன்" என்று சுவரில் சாய்ந்து கை கட்டி நின்றாள். "பாருடா, பொடிசுங்கெல்லாம் என்ன மிரட்டுதுங்க, எல்லாம் என் நேரம்" என்று இலகுவான குரலில் சொன்னவன், "சரி, லைட் கேஸ் சிலிண்டர் எல்லாம் ஆஃப் பண்ணி வீட்டை ஒழுங்காக லாக் பண்ணினியா" என்று அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுத்தான். "நான் என்ன சின்ன பிள்ளையா மாமா, எல்லாமே சரி பார்த்து ஒழுங்காக தான் பூட்டினேன்" என்றவாறே வீட்டு சாவியை அவனிடம் நீட்டினாள். "வேண்டாம், நீயே வச்சுக்கோ." "ஆமாம், எதுக்கு சாப்பாடு இங்கே கொண்டு வந்த? நானே வெளியே வந்திருப்பேனே" என்று நெற்றியை நீவி கொண்டவன் அப்போதுதான் அவள் ஏதோ சிந்தனையில் இருப்பதை கண்டான். பின்னே பல மாதங்களுக்கு பின்பான அவன் குரலின் மென்மையையும் முறுவலையும் இமை மூடாது பவித்ரா பார்த்திருக்க அவள் முன் சொடக்கிட்டவன், "உன் அக்காக்கு தானே நிச்சயம், ஆனால் நீ கனவுலகத்தில் இருக்க" என்று கேலி பேசினான். "மாமா, நீங்கள் இப்போ சிரிச்சிங்க, அதை நான் பார்த்தேன்" என்றால் ஏதோ அதிசயத்தை கண்டவளாக. இதை கேட்ட சரணின் முகம் அவளை எண்ணி மாற்றம் கொண்டது. வைதேகியின் 2வது மகளான பவித்ராவிற்கு சென்னையில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கவும் வைதேகி முட்டுக்கட்டை போட்டார். ஆனால் இவளோ பிடிவாதமாக, "அக்காவை மட்டும் அனுப்புனீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த ஓரவஞ்சனை" என்றதில் மனமே இல்லாமல் அவளை அனுப்ப ஒப்புக்கொண்டார். ஆனால் அவளை தனியே விட அனுமதிக்கவில்லை. வேண்டுமானால் சரணுடன் அவன் வீட்டில் தங்குமாறு வைதேகி சொல்ல, சரண் தான், "வேண்டாங்கா, சரி வராது" என்று மறுத்து நல்ல ஹாஸ்டல் பார்ப்பதாக கூற, "காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு சரண், என் பொண்ணு உன் கூட இருந்தா நான் எந்த பயமும் இல்லாமல் இருப்பேன்" என்று வற்புறுத்தவும் தான் சம்மதித்தான். ஆனால் அவள் அங்கு வந்த போதே தன் விஷயத்தில் அதிகமாக மூக்கை நுழைக்கக்கூடாது என்றும் வந்த வேலையை மட்டும் பார்க்க வேண்டும் என்றும் தெளிவாக கூறிவிட்டான். அங்கு தன் வீட்டினுள் நுழைபவனுடனே கீர்த்தியின் நினைவுகளும் உடனிணைந்து கொள்ள அதில் மூழ்கி தன்னை இழப்பவனை நெருங்கும் தைரியம் பவித்ராவிற்கு பல நாட்கள் இருந்ததில்லை. பவித்ராவிற்குமே சரணின் கண்டிப்பும் இறுக்கமும் புதிதாக தெரிய சில வாரங்களிலேயே அதற்கு பழகி அங்கே பொருந்தி போனாள். ஆனால் சரண் தன்னையே வருத்தி கொள்வதைத்தான் அவளால் தாங்க இயலாது போகும். முடிந்தவரை அவன் மன ஓட்டத்தை அறிந்து செயல்படுபவள் இப்போதும், "நீங்க முழுசா சாப்பிடுவீங்களாம், அம்மா வந்து செக் பண்ணுவாங்களாம்" என்று கூறி கதவடைத்து கிளம்பி சென்றாள். நிச்சயதார்த்தம் பெண் வீட்டினரை சார்ந்தது என்பதால் ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக காலையே மண்டபத்திற்கு வைதேகியின் கணவருடன் சரண் கிளம்பியிருந்தான். அங்கு மேடை அலங்காரத்தை சரிபார்த்தவர்கள் சமையல்காரர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை அறிவுறுத்திவிட்டு மாலை போல இருவரும் வீட்டிற்கு கிளம்பி சென்றனர். கேட்டை திறந்து உள்ளே நுழைந்தவனின் பார்வை வட்டத்தில் வீட்டின் ஹாலில் அமர்ந்திருந்த அவன் அன்னை கலைவாணி விழுந்தார். தந்தையின் பிரிவால் மெலிந்திருந்தவரின் உடல்நிலை மேலும் நலிந்திருப்பதைக் கண்டு அவர் அருகே செல்ல எத்தனித்தவன் அடுத்த நொடியே பின்வாங்கி வெளியில் சென்று விட்டான். ஆனால் உள்ளே சென்ற வைதேகியின் கணவர் அவன் உடன் வராததைக் கண்டு, "சரண்" என்று அழைத்தபடி வெளியில் வந்தார். பல மாதங்களுக்கு பின் மகனின் பெயரை கேட்டதும் அடுத்த கவலத்தை எடுத்த கலைவாணியின் கரம் ஒரு நொடி தயங்கி தன் இயக்கத்தை நிறுத்தி அந்தரத்தில் நின்றது. அவரையும் மீறி கண்கள் ஒருவித தேடலுடன் வாயிலை பார்க்க அவர் தொண்டைக்குழியோ ஒரு முறை ஏறி இறங்கியது. ஆனால் சரண் உள்ளே வருவதைக் கண்டவர் தள்ளாடியவாறே பவித்ராவின் கரம் பற்றி அருகே இருந்த அறைக்குள் சென்று மறைந்தார். அதில் சரணின் முகம் வெகுவாய் நிறமிழந்து போனது. அனைவரும் சாப்பிட்டு முடித்து மண்டபத்திற்கு கிளம்பி சென்றனர். சந்தோஷும் கதிரும் ஐஸ்கிரீம் வாங்குவதற்காக சென்றிருக்க பச்சடிக்கான தயிரை வைதேகி வீட்டில் மறந்துவிட்டு வந்திருந்தார். சரண் அதை எடுத்துக்கொண்டு மண்டபத்திற்கு விரைந்தான். பைக்கில் இருந்து இறங்கி பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக இறங்கியவன் எதிரே வந்து கொண்டிருந்தவருடன் எதிர்பாராமல் மோதிக்கொள்ள அதில் சரியாக மூடப்படாத பாத்திரத்தின் மூடி கழன்று கீழே விழுந்தது. அதில் தயிர் சிதறி அவர் முகத்திலும் சட்டையிலும் தெரித்திருந்தது. நொடியில் நிகழ்ந்துவிட்ட நிகழ்வில் சரண் பதட்டத்துடன் "சாரி" என்றவாறு நிமிர அங்கு முகம் கொள்ளா ஆக்ரோஷத்துடன் நின்றிருந்தார் அயவந்திநாதன். "மாமா"
என்றவனை அவரின் அனல் பார்வை சுட்டு பொசுக்கினாலும் அதை பொருட்படுத்தாது அவர் மீது சிந்தியிருந்த தயிரை துடைக்க முனைந்தான். ஆனால் அவனை தடுத்தவர், நான் அவ்வளோ சொல்லியும் திரும்ப மாமான்னு உறவு கொண்டாடிட்டு என் முன்னாடி வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா என்றார் சீற்றத்துடன். ஆனால் அவரின் சீற்றம் இடம்பொருள் பாராது போனதில் அவர்களை சுற்றி சிறு கூட்டம் கூடிவிட்டது. பெண்ணை பெற்ற ஒரு தகப்பனின் நியாயமான கோபமும் ஆக்ரோஷமும் வார்த்தையாக உருக்கொண்டு அவன் முன் நிற்பதாகவே பட சரணும் அதை எதிர்கொள்ள தயாராகிவிட்டான். ஆனால் இங்கே இப்போது அல்ல. தான் எண்ணி வந்த காரியம் நாதனின் அனுமதி இன்றி எளிதாக நிறைவேறாது என்பதை புரிந்திருந்தவன், சாரி மாமா, தெரியாம என்று முடிப்பதற்குள், அன்னைக்கு தெரிஞ்சே என் முகத்துல சேத்தவாரி இறைச்சவனுக்கு இப்ப என்னடா திடீர் ஞானோதயம் என்றவரின் உள்ள கொதிப்பு நாட்கள் பல கடந்தும் பன்மடங்காக உயர்ந்திருப்பதை கண்ட சரணுக்கு அவர் மீது துளி கோபம் எழவில்லை. அம்மனிதரின் நியாயமான ஆதங்கத்தின் முன் அவன் உணர்வுகளை முன்னெடுத்து செல்ல முடியுமா என்ற கேள்வி அவனுக்கே பல முறை எழுந்தது உண்டு. அதிலும் அன்று உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தவனை சூழலும் அவன் முன் இருந்தவர்களும் சரண் நிலையை இன்னும் மோசமாக்க அதன் பலனாய் நாதனை அவன் பேசிய பேச்சு அவனே எதிர்பாராதது. அது சரண் சுபாவமும் அல்ல. நான் அப்போ உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது, அது ஏதோ கோபத்துல தான், என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்று உளமாற மன்னிப்பு கேட்க நாதனுக்கு அவன் மீதான சினம் அதிகரிக்கத்தான் செய்தது. அதிலும் அவனது அன்றைய செயலில் பதைபதைத்து போயிருந்தவருக்கு அவன் மீதான அனைத்து நம்பிக்கைகளும் கண்ணாடி சில்லாக நொறுங்கி போன தினம் நினைவிலாட, இப்போ யார் குடியடா கெடுக்க வந்திருக்க ராஸ்கல் என்றவர் சரண் சட்டையை பிடிப்பதற்குள் பதறிக்கொண்டு வந்த வளர்மதி தடுத்து விட்டார். என்னங்க, எல்லாரும் பார்க்குறாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ற அமைதியான குரலில் நாதனுக்கு சுற்றத்தை உணர்த்தியவர் அவர் முகத்தை கண்டு அதிர்ந்து போனார். அதில் தென்பட்ட உணர்வுகள் அவர் உடல்நிலைக்கு ஏற்பானது அல்ல. எதுக்குங்க இவ்வளோ கோவம், ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று கலங்கிய விழிகளுடன் கெஞ்சினார். அதை கண்டு கொள்ளாத நாதன், இனி இவன் என் முன்னாடி வந்தான் யாருக்காகவும் பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுடுவேன் பொறுக்கி ராஸ்கல் என்று கர்ஜிக்க கணவன் மற்றும் தம்பிக்கு இடையில் அல்லாடி கொண்டிருந்த வளர்மதி வேதனையுடன் தம்பியை பார்த்தார். தமக்கு இந்நிலையை சரியாக உள்வாங்கிய சரணும் அதன் பின் விழா முடியும் வரை நாதனின் கண்ணில் படாமல் ஒதுங்கிக் கொண்டான். நல்ல நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டினர் வந்து சேர மணமேடையில் இரு வீட்டு உறவுகளும் அமர்ந்து நிச்சய சடங்குகளை தொடங்கினர். மணமகனின் வீட்டை சேர்ந்த மூத்த நபர் முதலில் சரணை அழைத்து அவனுக்கு தன் அக்கா பெண்ணை மணமுடித்து கொடுப்பதற்கு முழு சம்மதமா என்று கேட்டார். தன் சம்மதத்தை தெரிவித்த சரண் அவர் கொடுத்த தண்ணீரை வாங்கி பருகி அவர் ஊட்டிய இனிப்பை உண்ட பிறகே நிச்சய பத்திரிகையை எழுதத் தொடங்கினர். சரண்யாவை அழைக்க அறையினுள் இருந்த சரணை அனைத்து அக்கா பெண்களும் பிடித்து கொண்டனர். அவர்களுடன் செல்ஃபி எடுத்தவன், இப்ப போகலாமா என்ற அனுமதி கேட்க, போலாமாமா என்று அவர்களும் ஜோராய் தலையசைத்தனர். சிறு புன்னகையுடன் மணப்பெண் சரண்யாவின் கரம் பிடித்து வெளியேறிய சரணுடன் மற்ற அக்கா பெண்களும் இணைந்து கொள்ள அரை வாசலில் எதிர்பட்ட உறவினர் பெண், என்ன சரணு, எப்படி இருக்க, நீ பார்த்து வளர்ந்த பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போகுதுங்க, நீ இன்னும் ஒத்த மரமாவே நிற்கிறியே, இன்னும் எத்தனை அக்கா பொண்ணுங்களுக்கு தனியாக கரை ஏற்றுறதா உத்தேசம் என்றார். அவருடன் இருந்த மற்றொரு பெண்ணோ, வயசும் 32 தாண்டிடுச்சு, இதுக்கு மேலே வெளியே பொண்ணுங்க கிடைக்குமான்னு தெரியல, சட்டு புட்டுன்னு ஏதோ ஒரு அக்கா பொண்ணை கட்டிக்க வேண்டியது தானே, உனக்காக இல்லைனாலும் உங்க அம்மாவுக்காகவாவது சீக்கிரம் ஒருத்தியை கூட்டிட்டு வாப்பா என்றவரின் பார்வை அங்கிருந்த பவித்ராவின் மீது விழுந்தது. அவர்களின் கேள்வியில் அனைவரின் முகத்தின் மலர்ச்சி முழுதாய் துடைத்தெறியப்பட்டிருந்தது. இத்தகைய கேள்விகளை தான் எதிர்கொள்வதற்கு காரணமானவளை எண்ணிய சரணின் முகம் ஆதவனாய் சிவக்க அவர்களை அலட்சியப்படுத்தி சரண்யாவை அழைத்து கொண்டு மேடைக்கு சென்றான். நல்ல வேலையும் அழகும் மட்டும் இருந்துட்டா போதுமா, என்ன குறையோ யார் கண்டா, அதான் ஒருத்தியும் கழுத்த நீட்ட காணோம் என்று ஒருத்தி கூற, மற்றவளோ, இவ்வளோ ஏங்கா, 4 அக்காமாரில் ஒருத்தி கூட தன் பொண்ணை கொடுக்கறதுக்கு முன் வரலையே, இதிலேயே தெரிய வேணாமா ஏதோ குறை இருக்குன்னு என்று தரம் தாழ்ந்து பேசினார். அவர்கள் பின்னே நின்றிருந்த அலர்விழியின் காதிலும் அந்த பேச்சுக்கள் விழ அவர்கள் மீது மட்டுமல்ல 4 வருடமாக திருமணத்தை மறுத்து கொண்டிருக்கும் தாய்மாமன் மீதும் எல்லையில்லா கோபம் எழுந்தது. இவர்கள் புறம் அதே சினத்துடன் திரும்ப அவர்களோ, ஏன் அலறு, படிச்ச புள்ளதானே நீயாவது உன் மாமனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா, இப்போதான் எல்லாத்துக்கும் மருந்து வந்துருச்சே என்றிட, ச்சே வாயம் மூடுங்க என்று சீரியவளின் குரல் உயரவில்லை என்றாலும் அதில் தொனித்த கடுமை அவர்களை அச்சப்படுத்தியது. இருக்கும் சூழலை உணர்ந்து தன் சினத்தை கட்டுப்படுத்தியவள், ஆமா உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை என் மாமா கல்யாணத்துல, அப்படி இருந்தா இந்நேரத்துக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவருக்கு கட்டி வைக்க வேண்டியது தானே என்று கூற அங்கு வந்து சேர்ந்தனர் அவள் சித்தி பெண்கள். என்னடி, ஏன் வந்துட்டீங்க, போய் சரண்யா கூட இருங்க, நான் வரேன் என்றாள். அக்கா,
அங்க பாருக்கா என்று மேடையில் நின்றிருந்த சரணை சுட்டிக்காட்டி, மாமாவை பேசினவங்கள எப்படி சும்மா விட சொல்றீங்க? இவங்களுக்கெல்லாம் அறிவே இருக்காதா என்று கேட்டாள் பவித்ரா. மற்றொருத்தியோ, இப்பதான் மாமா சிரிச்ச முகமா நம்ம கூட செல்ஃபி எடுத்தாங்க, ஆனா இப்ப எப்படி இருக்காங்க பாருக்கா, யார்கிட்டையும் பேசல என்றாள் வருத்தத்தோடு. சரி சரி, நான் பேசிக்கிறேன், நீங்க போங்க என்று அனுப்பி வைத்தவள், முடிஞ்சா உங்க அக்கறைய அதுல காட்டுங்க, அதை விட்டுட்டு அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க மனசை நோகடிக்காதீங்க என்றிட, என்ன அலறு, உன் மாமனை இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு பார்க்குறோம், இந்நேரத்துக்கு பொண்டாட்டி 2 பிள்ளைங்களோட வருவான்னு பார்த்தா ஒத்த மரமா வந்து நிற்கிறான், அதான் ஒரு அக்கறையில் கேட்டோம், அதுக்கு இவ்வளோ செலுத்துக்கிற, நாங்கள் யாருன்னு தெரியாதா, இப்படி சொந்தத்தையே எடுத்தெறிஞ்சு பேசுகிற, ஒன்றும் சரியில்லை பார்த்துக்கோ என்றனர். யார் சொந்தம், நீங்களா என்றவள் முகத்தில் அத்தனை வெறுப்பு. சொந்தத்துக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உண்மையான சொந்தம் எப்பவுமே அடுத்தவங்க கண்ணீருக்கு காரணமா இருக்காது. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? எதை கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் இடம் பொருள் ஏவல் இருக்கு. ஆனா நீங்கெல்லாம் என்ன பிறவி என்று ஏளனமாய் அவர்களை பார்த்தவளுக்கு ஏற்கனவே அவர்கள் வளர்மதியிடம் தன்னை பற்றியும் குழந்தை பற்றியும் கேட்டதை நினைத்து அத்தனை ஆத்திரம். என்ன கேள்வி கேட்குறோங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி கேட்குறோங்கிறது தான் முக்கியம், அதை புரிஞ்சுக்கோங்க என்றதுமே, என்ன அலறு, இப்படி வெட்டி விடுற மாதிரி பேசுகிற, ஏன் நாங்கள் உதவ மாட்டோமா? உன் மாமனுக்கு எந்த குறை இருந்தாலும் தயங்காம சொல்லு, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க என்றதுமே, ச்சே, மனிதர்களில் இத்தனை தரம் தாழ்ந்தவர்களா என்று அலருக்கு வெறுத்து போனது. ஒருவர் திருமணம் செய்யாமல் இருந்தால் ஏதேனும் குறைபாடு என்றுதான் அர்த்தமாகுமா? அவர்களின் சூழல் குறித்த வயதில் அதற்கான வாய்ப்பை வழங்காமல் போயிருக்கலாம். அதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாமா என்ற கோபம் எழ, அந்த கஷ்டம் உங்களுக்கு எதுக்கு, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் விசேஷத்துக்கு வந்தோமா, கலந்துக்கிட்டோமா, சாப்பிட்டு நடைய கட்டினோமான்னு இருக்கிறீங்க, இல்லை நடக்கிறதே வேற என்றாள். என்ன அலறு, பேச்செல்லாம் ஒரு மாதிரி வருது, இங்கே தான் இருப்போம், போக முடியாது, என்ன பண்ணுவ என்றனர் திமிராக. தயவ தாட்சணியமே பார்க்காம நியூசன்ஸ் கேஸில் உள்ள தூக்கி வச்சிருவேன், பரவாயில்லையா என்று கேட்கவும் பெண்கள் இருவரும் அரண்டு போயினர். விடு அமலு, இதுங்கெல்லாம் திருந்துற ஜென்மங்களா, இதையே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்குதுங்க, இதுங்களுக்காக நாம் எதுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்கணும், நீ வா என்று அழைத்தார் வெண்மதி. அப்படி இல்லை சித்தி, நாம் ஒதுங்கி போகிறது தானே இவங்களுக்கு திரும்ப இன்னொருத்தங்களை பேசுகிற தைரியத்தை கொடுக்குது, யாராவது தட்டி வைக்க வேணாமா, இருங்க என்றவள் அங்கிருந்து நகர முற்பட்டவர்களை சொடக்கிட்டு அழைத்து, ஆமாம், உங்கள் பையன் பேர் தானே சூர்யா, போன மாதம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி வந்ததுக்காக பூந்தமல்லி ஸ்டேஷனில் உள்ளே தூக்கி வச்சுருந்தாங்களே, என்ன வெளியே வந்துட்டானா, இல்லை நிரந்தரமாக உள்ளே உட்கார வைக்கட்டுமா என்று கேட்க அவர்கள் முகம் வேப்பெண்ணெய் குடித்தது போல ஆனது. ஆம், அதில் ஒருத்தியின் மகன் சென்னைக்கு வேலைக்கு சென்றபோது அங்கு வசதியான வீட்டு பெண்ணை ஆசை வார்த்தை கூறி தன்னோடு இழுத்து வந்திருக்க பெண் வீட்டினர் எடுத்த நடவடிக்கையில் போலீசாரிடம் சிறப்பான கவனிப்பு கிடைத்து இப்போது மருத்துவமனையில் இருக்கிறான். அன்று அவர்கள் காவல் நிலையத்தில் தன் மகனை விட்டுவிடுமாறு கெஞ்சிக் கொண்டிருந்த போதுதான் ஒரு வழக்கு குறித்து விசாரிக்க ஆய்வாளரை பார்க்க வந்திருந்தாள் அலர். மகனின் செயலில் அவள் முன் நிற்பதை விரும்பாமல் மறைந்து நின்றனர். அப்போதே அலருக்கு காவல் அதிகாரிகளுடன் இருந்த சுமூக உறவை கண்டவர்களுக்கு எங்கே இப்போது சொன்னதை செய்து விடுவாளோ என்ற அச்சம் அதிகரிக்க, மேலும் அவள் கோபத்திற்கு ஆளாகாமல் அங்கிருந்து செல்ல முயன்றனர். எங்க போறீங்க? நிச்சயத்துல கலந்துக்க போறோம் என்றனர் மெல்லிய குரலில். இல்ல, நீங்க இல்லாமலும் நிச்சயம் நல்லபடியா நடக்கும், ஆனா உங்களை நான் மறுபடி மண்டபத்துல பார்க்க முடியாது, இப்பவே இங்கிருந்து கிளம்புங்க என்று நிர்தாட்சண்யமாய் சொல்ல, அங்கு வந்த வான்மதியோ, ஏன் அமுலு, விடு, இருந்துட்டு போட்டோம், அப்புறம் இதையும் ஒரு பிரச்சனையா கிளப்புவாங்க என்றார். ஹோ, அது வேறையா, அந்த தைரியம் இருக்கா இவங்களுக்கு, எங்க பிரச்சனை பண்ண சொல்லுங்க பார்க்கலாம் என்று புருவம் உயர்த்தி அவர்களை பார்க்க, இல்ல இல்ல நாங்க கிளம்பிடுறோம் என்று முகம் கருக்க கிளம்பினர். இவை அனைத்தும் அறையின் வாயிலில் அரங்கேறி கொண்டிருக்க, அறையின் படுக்கையில் மூப்பின் காரணமாய் கால் நீட்டி அமர்ந்திருந்த அலரின் பாட்டியின் செவியிலும் அச்சரம் பிசகாமல் விட அவர் கண்கள் கண்ணீரை உகுத்து கொண்டிருந்தது.